ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் காணக்கூடிய இந்த தாவரம் பெடிலாந்தஸ் வேரிகேட்டட் என்று அழைக்கப்படுகின்றன. இவை தமிழ் கள்ளிச்செடி என்று அழைக்கப்படுகின்றன. இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இது பெடிலாந்தஸ் வேரிகேட்டட். ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒயிட்டு கலந்து வர்றதெல்லாம் நம்ம வேரிகேட்டட். இதே பெடிலாந்தஸ் க்ரீன் உங்களுக்கு பார்வை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது பெடிலாந்தஸ் க்ரீன். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு பாருங்கள். பெடிலாந்தஸ் க்ரீன் வந்து ஃபுல் பியூர் க்ரீனாக இருக்கும். வேரிகேட்டட் பாருங்கள் எப்படி வெள்ளையாக இருக்குது, வெள்ளையும் க்ரீனாக கலந்துருக்கும். இது வேரிகேட்டட். ரெண்டுமே ஆடு மாடு எதுவும் சாப்பிடாது. ரெண்டுமே தொட்டியில் அழகு தாவரமாகவும் வேலி பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தப்படுது. அனைத்து வேலிகளிலும் வீட்டில் அமைக்கக்கூடிய வேலி இருக்குது இல்லைங்களா, அதில் இது வச்சோன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா வாட்டரிங் வந்து புதுசில் 1 month 2 month போடுங்க. அது பிறகு இதுக்கு வாட்டரிங் வேணாம். நம்ம இது 2 வெரைட்டி இருக்குது, ரெண்டுமே காமிக்கிறோம். இது பெடிலாந்தஸ் ஸ்க்ரீன் பாருங்கள், ஃபுல் க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து வேரிகேட்டட். இது ஃபுல்லாக பியூர் ஒயிட்டாக இருக்குது. ரெண்டுமே வேலிக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு வேலி பாதுகாப்பு மற்றும் அழகு. இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், நாம் ஒன்றும் இல்லை, இந்த ஒரு பிரான்ச்சை கட் பண்ணி நாம் இதை பாருங்கள், இது கீழே இருக்கிற லீஃப் எடுத்துகிட்டு இதை நாம் வச்சா கூட குரோத் ஆகிடும். இதை நம்ம பாட்டில் வச்சோன்னா செம்மண் மணல் எரு போட்டு நம்ம இதை தொட்டியில் வச்சோன்னா நமக்கு வித்தின் 1 month இது என்ன ஆகும், நியூ லீவ்ஸ் வந்து புதிய தாவரமாக உற்பத்தி ஆகும். அதனால் இது வளர்ப்பது எளிது. நீங்கள் பெரும்பாலும் வேலிகளில் நம்ம பாதுகாப்புக்காகவும் தொட்டிகளில் அழகுக்காகவும் இந்த வேரிகேட்டட் செடி வளர்க்கப்படுகிறீங்க. க்ரீனும் அதே மாதிரி தான், சேம் உடச்சி இவ்வளோ ஒரு ஸ்டெம்மு நம்ம வச்சோன்னாவே என்ன ஆகும், அது வித்தின் 1 month ரூட் ஃபார்ம் ஆகிடும். கையில் உடைக்காதீங்க, சிசரில் அழகாக கட் பண்ணிவிட்டு இலைகள்லாம் ரிமூவ் பண்ணி முனை இலை மட்டும் 3-4 இலை இருந்தால் போதும். நம்ம இது செம்மண் எரு மணல் கலந்த தொட்டிலையோ பேக்கெட்லேயோ இல்லை கிரவுண்டில் வைக்கலாம். வித்தின் 1 month ரூட் ஃபார்ம் ஆகிடும். நம்ம வீட்டில் முன்னாடி ஆடு மாடு எதுவும் உள்ளே வராமல் இருக்குது, வேலி போடுவாங்க கிராமங்களில், அப்படி போடலாம். இல்லை பாட்டில் அழகாக வச்சுக்கலாம். எல்லாமே கட்டிங்ஸ் போட்டுலாம் வித்தின் 1 month ரூட் ஃபார்ம் ஆகும். 1 month தொடர்ந்து வாட்டர் போடுங்க, அப்புறம் ஆல்டர்னேட்ஸ் போடுங்க. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் போட்டால் கூட இது வாட்டரிங் போதும். அதனால் இது ஒரு அழகு தாவரம் மட்டுமல்ல, இது பால் தாவரம். இரண்டாவது, இதுலேருந்து பால் வரக்கூடியது. அதனால் பால்னால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் ஒரு தொட்டியில் கிரவுண்டில் அழகாக ஒரு அழகு தாவரமாக வளருங்க. இது பெடிலாந்தஸ் வேரிகேட்டட் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். நாம் ஒரு பிளான்ஸ் இல்லாமல் நிறையா வச்சோன்னா அதை பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம கிரவுண்டில் வைக்கும்போது நிறைய பிளான்ஸ் வைங்க, 30-40 பிளான்ஸ் வச்சா ஒரு புஷ் டைப் கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து பார்க்க ஒரு அழகாக என்ன டிசைன் வேணும் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். புதுசாக சேனல் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி. நன்றி, வணக்கம்.